அதோ தீபா வந்துட்டாளே. வா தீபா. எங்கடி போயிருந்த? எப்படி இருக்க? ஏன் நான் போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? என்னடி கூட பிறந்தவளை இப்படி பேயறிஞ்ச மாதிரி பாத்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? எப்படி இருக்க? நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, நீ என்ன திடீர்னு நீங்க? அம்மா, நீங்களே சொல்லுங்க. ஒரு வாரமா உங்க ஃபேமிலில இருக்கிற யாருமே போன் எடுக்கல. இவளை பத்தி ஒரு தகவலும் எனக்கு கிடைக்கல. கடைசியா இவ என்கிட்ட சொன்னது குழந்தைக்கு இவளுக்கும் ஆபத்துன்னு மட்டும்தான். அதுக்கப்புறம் சுத்தமா இவ என்கிட்ட பேசவே இல்ல. நீங்களே சொல்லுங்கம்மா, நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஐயோ, என் பிள்ளை போன் எடுக்கலனா அவன் எங்க இருந்தாலும் உடனே தேடி நான் அங்க போயிடுவேன். அததான் நானும் செஞ்சிருக்கேன். இவகிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்லன்னு வீட்ல இருக்கிற எல்லாரும் பதறி போயிருக்காங்க. அதனாலதான் நான் உடனே ஒரு பஸ்ஸ புடிச்சு இங்க வந்து இறங்கிட்டேன். இவ என்னடான்னா ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கா பாருங்களேன். தீபா, என்னங்க நீங்க? இவ்ளோ பாசமான ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா தீபா, இப்ப வரைக்கும் உங்க குடும்பத்தை பத்தி நீ சொல்லவே இல்லையே. நீங்க என்கிட்ட கேட்டதே இல்லையேமா. ஆமா, உங்ககிட்ட 1000 விஷயம் கேட்டிருக்கோம். ஆனா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்காமலே விட்டுட்டோம். நீயும் எங்க கிட்ட சொல்லாமலே விட்டுட்டல தீபா. அது இல்லம்மா, அதுக்கு அவசியம் ஏற்பட்டிருந்தா நான் நிச்சயமா சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கு அவசியத்தை தான் நீ ஏற்படுத்திட்டியே. என்ன? நானா? ஆமா, பின்ன நானாவா இங்க வந்தேன்? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம அலறி அடிச்சுக்கிட்டு நீ தானே என்ன இங்க ஓடி வர வச்ச. உனக்கு பொறுமையே இல்லையா? எதுக்கு வீட்ல எல்லாரையும் பயமுறுத்தி இப்படி அவசரப்பட்டு ஓடி வந்த? ஏய், உன் மேல இருக்கிற அக்கறையில ஓடி வந்தா ஏன் மேலேயே கோச்சுக்கிற? பின்ன சொல்லாம கொள்ளாம நீ இப்படி இங்க வரலாமா? மத்தவங்களுக்கு நம்ம பாரமா இருக்கலாமா? நான் இங்க யாருக்கும் பாரமா இருக்கிறதுக்கு வரல. எல்லாரோடைய பாரத்தையும் தீக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாமா, இவ இங்க நடக்கிறது எல்லாம் போன வாரம் வரைக்கும் என்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு தான் இருந்தா. இங்க நடக்கிறதெல்லாம்னா கௌதம் சார் கையெழுத்து போடாதது, ஃபாதர் குழந்தைய இவ கூட அனுப்ப விரும்பாதது, இவ கௌதம் சாரை விட அதிகமா பயந்துகிட்டு ஊருக்கு வராம குழந்தையோட படிப்பை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்லிருக்காமா. என்ன தீபா இது? எங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் இவங்க கிட்ட நீ சொன்னியா? இவ என் கூட பிறந்தவமா, அதனாலதான் நான் இவகிட்ட அப்பப்ப எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஏய், இதெல்லாம் உன் கஷ்டம் இல்ல, உன்னை வச்சுக்கிட்டு இவங்க படுற கஷ்டம். நீ பாட்டுக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்கன்னு முடிவு பண்ணிடுவ. ஆனா குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா யார் பொறுப்பு? பெத்த தாய் நீ தானே அதுக்கு பொறுப்பு. பாவம், அவங்க குழந்தைய 5 வருஷமா நல்லபடியா வளர்த்திருக்காங்க. இப்ப உன் கையில பத்திரமா ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு மேல நீ அவங்கள தொந்தரவு பண்ணாம குழந்தைய உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. இன்னும் எதுக்கு நீ இங்கேயே இருக்க? ஏய், இவ நமக்கு சாதகமா தாண்டி பேசுறா. இருங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய், புரியாம பேசாத. குழந்தைய சுத்தி 1000 ஆபத்து இருக்கு. அவ இங்க இருந்தாதான் பத்திரமா இருப்பா. அப்ப நம்ம வீடு எதுக்கு இருக்கு? நீ எதுக்கு இருக்க? அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? ஏய், தீபா கிட்ட சரியான கேள்விதான் கேக்குறா. மா, கேட்ற போகுது, அமைதியா இருங்க. நீயும் நானும் இங்க இருக்கிறது குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறதுக்கு தானே. இப்ப நீயே சொல்லு, நாம எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு இங்க பாரமா இருக்கலாமா? ஐயோ, நம்ம பேச நினைச்சதெல்லாம் அப்படியே பேசுறாளே. தேவி, சொல்லுங்க. அப்போ நீங்க தீபாவையும் குழந்தையையும் கூட்டிட்டு போக தான் வந்தீங்களா? சும்மா கூட்டிட்டு போறதுக்காக வரல. இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு
உங்க தலைவலி எல்லாத்தையும் ஒரேடியா முடிச்சிட்டு என்ன ஆனாலும் சரி, இவ கௌதம் சார், ஃபாதர் எல்லார்கிட்டயும் பேசி கையெழுத்து வாங்கிக்கிட்டு இவளையும் அஞ்சலியையும் கையோட கூட்டிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. இவ இப்படிதான் பயந்துகிட்டே இருப்பா. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பயம். இங்க பாருங்க, இனிமே நான் இவளுக்கு தைரியம் சொல்றேன். வீட்டுக்குள்ளேயே குழந்தைய வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் தீந்துராது. உங்க புள்ளைக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நிச்சயமா குழந்தைய இவ்ளோ அன்பா வளர்க்கிறவரு இப்படி ஒரு பயந்தாங்கோலி கூடவா அனுப்புவாரு? அவரு என்ன பார்த்து பேசினார்னா உடனே அஞ்சலியையும் இவளையும் என் கூட அனுப்பி வச்சிருவாரு. நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்றேன். இனிமே உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நானே தீர்த்து வைக்கிறேன். நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் பரவாயில்லடி. என்ன தீபா இப்படி வேர்க்குது? எப்படியும் இவங்க 2 பேரையும் இவளே கூட்டிட்டு போயிருவா போல இருக்கு. ஆமாமா, இவளை எப்படியாவது உசுப்பேத்தி இவங்க 2 பேரையும் கையோட கூட்டிட்டு போக வச்சிடணும். என்னடி பாக்குற? சொல்லாம கொள்ளாம இப்படி வந்தது உன்னையும் குழந்தையும் கையோட கூட்டிட்டு போறதுக்காகத்தான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கையெழுத்து போட்டுட்டு நாம 2 பேருமா சேர்ந்து குழந்தைய கூட்டிட்டு போறோம். இது என்னுடைய கடமை, உன்னுடைய பொறுப்பு. அம்மா, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. இவளால தீர்க்க முடியாத உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்து வச்சிடுறேன். இவளையும் அஞ்சலியையும் இங்கிருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவையானது கொஞ்சம் டைம் மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா சீக்கிரம் எங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருங்க. நிச்சயமாமா, உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். சரிங்க, எங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ் தான். இதோ 10 நிமிஷம் சூப்பரான டிஃபன் ரெடி பண்றேன். வாங்கம்மா போலாம். அஞ்சலி குட்டி, பெட்ரூம் எங்கம்மா இருக்கு? சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். இனிமேலாவது நான் சொல்ற பேச்ச கேட்டு நடந்துக்க. ஏன்னா நான் உன்னை விட மோசமானவன், அது உனக்கே நல்லா தெரியும். என்ன கோவப்பட வச்சிராத. அம்மா கிட்ட என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லடா செல்லக்குட்டி, நீதான் என் தங்கம்னு சொன்ன. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ரூமுக்கு போய் பார்க்கலாமா? வாங்க. இவ எதுக்கு இங்க வந்தா? ஐயோ, என்ன நடக்க போதோ? டாடி, பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடிக்கடி அம்மா நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அதான் இதை யாருக்கிட்டையும் சொல்லாம காரை எடுத்துக்கிட்டு போய் அம்மாவை தேட போறேன். சாரி. டேய், நீங்களா எப்படா காருக்குள்ள ஏறினீங்க? நீ உங்க வீட்ல கார் கீயை நைஸா திருடும் போதே நாங்க காருக்குள்ள வந்து ஏறிட்டோம். நாங்களாம் உன் கூட வரோம் தல. டேய், நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தல. உங்க அம்மாவை தானே தேட போற. நாங்களும் உனக்கு துணையா வரோம். டேய், நான் கார்ல போறேன்டா. இது ரொம்ப ரிஸ்க்கு. எல்லாரும் இறங்க.
முடியாது தல. உன்னை எங்களால தனியா விட முடியாது. குட்டி பசங்களாம் கார் ஓட்டக்கூடாதா? போலீஸ் பிடிச்சா பனிஷ் பண்ணுவாங்க. தேவையில்லாம நீங்களாம் எங்க கூட சேர்ந்து மாட்டுவீங்க. பரவாயில்ல தல. டேய் சொன்னா கேளுங்கடா. நான் எங்கேயோ அடிச்சுட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ மட்டும் ரிஸ்க் எடுப்ப, பிரச்சனையில மாட்டிப்ப. நாங்கெல்லாம் தூரம் நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? முடியாது தல. ஐயோ என்ன தண்டை பண்ண சொல்றீங்க? எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போ, இல்ல நீயும் எங்க கூட சேர்ந்து கீழே இறங்கு. சரி இறங்குடா. டேய் நான் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணதில்லையே. நீங்க மட்டும் ஏன்டா என் மேல இவ்வளோ அன்பு காட்டுறீங்க? நட்பு தல. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் வாங்கடா. வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். நட்புனா என்னன்னு தெரியுமா? சூரியனா என்னன்னு தெரியுமான்னு நீ தானே தலை எங்களுக்கு சொல்லி கொடுத்த. நீ எங்களோட சூப்பர் ஸ்டார் தல. உனக்கு ஒண்ணுனா நாங்க தனியா விட்டுருவோமா தல? டேய் என்னடா இதெல்லாம்? என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க. இது என்ன தல? இத பார். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான்? என எண்ணி எண்ணி எங்க வச்சான்? டேய் என்னடா இதெல்லாம்? அப்பா அம்மா பேரை பச்சை குத்த வேண்டிய இடத்துல என் பேரை எழுதி வச்சிருக்கீங்க. தல நீ எங்களுக்கு அதுக்கும் மேல. டேய் உங்களெல்லாம் சாக்லேட்டுக்கு அலையிற பசங்கன்னு நினச்சடா. ஆனா நீங்க என்னடா ஆனா ஆஞ்சநேயர் மாதிரி நெஞ்ச பொழந்து காட்டுறீங்க. Don't worry, Mustafa. I'm a Thoran Mustafa. Mustafa, don't worry, Mustafa. I'm a Thoran Mustafa. Mustafa, don't worry, Mustafa. I'm Thoran Mustafa. டேய் நிறுத்துங்கடா. என்னடா இதெல்லாம்? ஃப்ரெண்ட்ஷிப் பாடி, ஃப்ரெண்ட்ஷிப். படிக்கிறத விட்டுட்டு ஆட்டம் போடுறதா ஃப்ரெண்ட்ஷிப்பா? பாடி என்னை பத்தி என்னன்னா சொல்லு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன். போங்கடா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும். ஒத்துங்கடா. என்ன பாட்டி தர்ற? டேய் உங்க டாடி கார்ல ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. வந்து பார்த்தா வெறும் கவர் தான் இருக்கு. டேய் இதுக்கு தான் காருக்குள்ள சைலண்டாக உட்காந்துருந்தீங்களா? நான் கூட ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சு ரொம்ப ஏமாந்துட்டேன்டா. டேய் ஸ்நாக்ஸ்லாம் எங்கடா? பாட்டி அது நான் தான் சாப்பிட்டேன். அப்பாடா. ஓ சாப்பிட்டியா? ஆமா நீ உள்ள போ நான் வரேன். சரி சரி. அஸ்வந்த் எங்களை மன்னிச்சிருடா.
டேய் எதுவும் பேசாதீங்க, மரியாதை கிளம்புங்க. உன் மனசு யாருக்கும் வராது தல. நாங்க தான் சாப்பிட்டோம்னு தெரிஞ்சோம் எங்களை உங்க பாட்டி கிட்ட போட்டு கொடுக்காம காப்பாத்திட்டிய தல. முதுகில குத்துனது ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா வெளியில சொல்லக்கூடாதா? போடா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? அவசியம் ஏற்பட்டுச்சு, அதனால வந்தேன். இந்த பார், புதிர் போட்டுல பேசாத. நீ எதுக்கு இங்க வந்த? நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது? அத முதல்ல சொல்லு. நீ ஒழுங்கா கொடுத்த வாக்க காப்பாத்தி இருந்தா நீ வாங்கின பணத்துக்கு அவங்க சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிருந்தா உன்னால எனக்கு இப்ப வீணா தலைவலி வந்திருக்காது. என்ன உனக்கு தலைவலியா? என்னடி சொல்ற? என்ன நொப்படி சொல்ற? குழந்தைய கொல்றதா சொல்லிதானே அவங்க கிட்ட கை நீட்டி பணம் வாங்கின. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், அதெல்லாம் நீ எதுக்குடி பேசுற? சி, வாய முடு. உன்னால இப்ப நம்ம குடும்பமே ஆபத்துல இருக்கு. என்னடி சொல்ற? பின்ன நம்ம குடும்ப கஷ்டத்துக்காகத்தானே இந்த வேலைக்கு நீ ஒத்துக்கிட்ட. அப்புறம் நீயும் அவளை கொல்லாம அவங்க கிட்டயும் ஒப்படைக்காம இங்க வந்து என்ன தாலாட்டா பாடிக்கிட்டு இருக்க. வேணாம் தேவி, அஞ்சலிய பத்தி எதுவும் பேசாத. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எதுடி தேவையில்லாத விஷயம்? அந்த குழந்தைய மட்டும் நீ சாகடிக்கலனா அப்புறம் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சிருவேன்னு அந்த கூட்டத்தோட தலைவன் 4 நாளா வந்து மிரட்டிட்டு இருக்கான். அது தெரியுமா உனக்கு? என்னடி சொல்ற? இங்க பார், சும்மா ஷாக் ஆகுற மாதிரி நடிக்காத. உன்னால இப்ப நம்ம அம்மா, அப்பா, தம்பி எல்லார் உயிரும் ஆபத்துல இருக்கு. அது தெரியுமா? நீ என்னடான்னா அந்த குழந்தையோட நிஜமான அம்மா மாதிரி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க. இல்ல தேவி, அந்த குழந்தையோட பரிதாப நிலைமை பத்தி எதுவும் தெரியாம அவளை பத்தி தயவு செஞ்சு பேசாத. ஏய், உன்னோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. சொன்ன அசைன்மெண்ட்டை முடிக்காம அந்த குழந்தைய காப்பாத்தி அந்த கூட்டத்துக்கு நீ துரோகம் பண்ணிட்டு இருக்க. உன்னை எப்ப வேணாலும் கொல்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அது தெரியுமாடி உனக்கு? தெரியும். ஓ, அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ அந்த குழந்தைய காப்பாத்தி இருக்க இல்ல? இல்ல, நான் எப்பவோ செத்திருக்க வேண்டியது. அந்த குழந்தைதான் என் உயிரை காப்பாத்துனா. என்ன சொன்னா கேளுடா. துரோகம் செஞ்ச நீ சாவு. சொன்னா கேளுடா. அப்போல இருந்து அந்த குழந்தைக்கு நீ பெத்த தாயா மாறிட்ட இல்ல? பெத்த தாயா இல்ல, ஒரு மனுஷியா மாறிட்ட. நீ மாறுவ, ஆனா அவங்க மாற மாட்டாங்கல்ல. புலிவால புடிச்சிருக்கல, எடுத்த காரியத்தை முடிக்கல, நம்ம குடும்பமே முழுசா பரலோகம் போய் சேர வேண்டியதான். நான் சொல்றத கேளு தேவி, நீ இந்த பிரச்சனையில தலையிடாத. அம்மா, அப்பா, தம்பியை கூட்டிட்டு ஊரை விட்டு எங்கேயாவது போயிடு. அதுக்கு நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். கையை விடு. குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா நீ? இப்ப நம்ம அம்மா அப்பா எங்க இருக்காங்க தெரியுமாடி உனக்கு? எங்க? உன் தலைவனோட குடவுன்ல. என்னடி சொல்ற? இந்த குழந்தைய ஒண்ணு நீ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இல்ல நான் அது கதைய முடிக்கணும். அப்பதான் நம்ம குடும்பம் பிழைக்கும். இல்லனா நம்ம அப்பா அம்மா அவ்வளவுதான். தேவி, வேணாம் தேவி, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உன்னை கூட கொண்டுடுவாங்க. நீ எங்கன தப்பிச்சு போயிடு. அம்மா அப்பாவை நான் போய் காப்பாத்துறேன். குழந்தைய அவங்க அப்பா அம்மா பாத்துக்குவாங்க. சொன்னா கேளு தேவி. ஏய், நான் சொல்றத நீ கேளு. உனக்கு இந்த குழந்தை முக்கியம்னா எனக்கு நம்ம குடும்பம் மட்டும் தாண்டி முக்கியம். தேவி, வேண்டாம் தேவி, என்ன நம்பு. அவங்க அந்த அப்பாவி குழந்தைய அனாவசியமா கொல்ல சொல்றாங்க. அது ரொம்ப தப்பு தேவி. ஏன் இந்த வீட்டுக்குள்ள நீ வந்த போது அது உனக்கு தப்பா தெரியலையா? இப்பதான் உனக்கு ஞானோதயம் பிறந்துச்சா? வேண்டாம் தேவி, இப்படி எல்லாம் பேசாத. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், உன் சென்டிமெண்ட் கதையெல்லாம் கேட்கறதுக்காக நான் ஒன்னும் இங்க வரல. நான் இங்க வந்ததே உன்னையும் அந்த குழந்தையும் கொண்டு போறதுக்கு இல்ல, அவளை கொன்னுட்டு போறதுக்கு. புரிஞ்சுதா? நீ என் கூட பிறந்தவளா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய மட்டும் நீ தொட்டனோ நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் தேவி. ஓ, ரத்த பாசத்தை விட அந்த அனாதை குழந்தை உனக்கு அவ்வளவு முக்கியமா போச்சா? ஏய், யார பார்த்துட்டு அனாதன்னு சொன்ன?
ஏய், எப்ப அந்த குழந்தைக்காக நீ என்னைய அடிக்க வந்துட்டியோ அப்பவே அது மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த குழந்தையோட கதைய நானே இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம எப்படி முடிச்சு காட்டுறேன் மட்டும் பாருடி. நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட நிழல் கூட அஞ்சலி மேல போட விட மாட்டேன். அஞ்சலி வாழ போறதே இன்னும் கொஞ்ச நாள் தான். வீணா அவ மேல ரொம்ப பாசத்தை வச்சு பைத்தியக்காரி ஆயிடாத. முடிஞ்சா அஞ்சலி தொட்டு பாரு. முடிஞ்சா என்ன, அவ கதைய நானே முடிச்சு காட்டுறேன். நீ வேடிக்கை மட்டும் பாரு. வரட்டா?